உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுக்குள்ள அடுத்தடுத்து என்ன நடக்குது, தோல்விக்கான காரணங்களை கண்டறியறதுக்கு மாவட்ட வாரியான கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்தை தொடர்ந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் வேலுமணி போன்றவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்போட பின்னணி என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை இப்ப நம்ம விவாதிக்க போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நம்மளோட போன வீடியோல திக் திக் கழகங்கள்னு போட்டிருந்தோம். அது எல்லாருமே கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மட்டுமே நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க போல. ஆனா தமிழக வெற்றி கழகமும் நம்ம கழகமா தான் நினைச்சுதான் சொல்லியிருந்தோம். அவங்களுக்குமே இந்த வெற்றி அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, என்னன்னா அதிமுக பத்தி ஏன் நம்ம தொடர்ச்சியா பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா, அதிமுக அடுத்தடுத்து ஒரு அப்டேட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிராக்ஷன், ஒரு தனி அணி. அதிமுகவுல இருந்தா நிறைய பேர் தாவேக்காக வர்றாங்க. இப்ப அதை ஒட்டி தான் பேச வேண்டியது இருக்கு. அணியா பிரிஞ்சிருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கோபதாவங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் நம்ம அது குறித்து பேச வேண்டியதா இருக்கு. தேசிய அளவுல மூன்றாவது பெரிய கட்சியா அதிமுகவுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படின்றது தொடர்ந்து பேச வேண்டிய தேவையா இருக்கு. அதனாலதான் நம்ம பேசுறோம். இப்போதும் நம்ம அது குறித்து தான் விவாதிக்க போறோம். அந்த கூட்டங்கள்ல என்ன நடந்துச்சு, அதாவது குறிப்பா அந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நிர்வாகிகள் முன் வச்சாங்க? இல்ல, அதான் இந்த தேர்தல் தோல்வி காரணமா நீங்க வேட்பாளர் தேர்வுல ஆரம்பிச்சு அங்க நிறைய பேர் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் ஒரு சிலர் முன் வச்சிருக்காங்க. சங்கர் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி எல்லாம் கூட அது போன்ற அந்த வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு போல. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் அடுத்தடுத்து இனிவரும் காலங்கள்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையுமே பேசியிருக்காங்க. ஐடிவிங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், அதிமுக நல்லா செய்யணும் அப்படிங்கிற, நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதையுமே அங்க சிலர் கோரிக்கைகளா முன் வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு யாராவது கோரிக்கை சொன்னா உங்க பேர் என்ன, என்ன நிர்வாகி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறது. இது மாதிரியான கோரிக்கைகள்லாம் பார்த்தோம்னா ஓவராலா தமிழ்நாடு அளவுல எழுதக்கூடிய கோரிக்கைகள் தானே. ஒவ்வொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் நம்மளுமே. ஆமா, இதுல என்னன்னா இதே மாவட்ட வாரியா போய் கேட்கணும். இதுல என்னன்னா அந்த மாவட்டத்துல இவங்க வேலை செய்யல, இவங்க இது பண்ணல, இவங்க பணத்தை கொடுக்கல, கொண்டு போய் சேர்க்கல, அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துல சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவரை மாத்தணும் அவரை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காளியம்மாள் அதிமுகல இருக்கவங்க அவங்களுமே சில கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இது போன்ற கோரிக்கைகளை அவங்களுமே முன் வச்சிருக்காங்க. மகளிருக்கு ஒரு அதிக விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பொதுவா எடப்பாடி பழனிசாமி அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுதான் அவங்களோட வழக்கமா இருக்கு. அப்படின்னும் போது அவங்களோட கோரிக்கையை அப்படி முன் வச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமா, அவங்க முதல்ல அவங்க கிட்ட மைக்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவங்க இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அப்பயுமே இபிஎஸ் அம்மா உள்ளாட்சிகள்ல கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா முதல்ல என்னோட ஆட்சியில தான் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம், அதனால நம்ம மகளிருக்கு அதெல்லாம் முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இவங்க ஆட்சியில இதுல கொடுக்கறது வேற, கட்சியில கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் போய் குறை கேட்டவர் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்காக கேட்டாரு. ஆமா, கட்சியில நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதையுமே ஒரு நோட்ஸ் எடுத்துட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. இல்ல, இன்னொரு டிஸ்க்ளைமரையும் நம்ம இங்க சொல்லணும். நீங்க அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, அதிமுக ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறீங்க, அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம பேசுறீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. அதிமுகவுல என்ன நடக்குது அப்படிங்கறதான். இப்போ உண்மையான பிரச்சனைகளை ஒரு தொண்டர்கள் சொல்லும் போது அதை இந்த ஊடகத்தினுடைய நம்ம விவாதிக்கிறோம். தனிப்பட்ட வகையில அதிமுகவுக்கு நம்மளுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை அப்படிங்கறதுதான். இதுவே தாவேக்க நடந்தாலும் அப்படிதான் பேச போறோம், திமுக நடந்தாலும் அப்படிதான் பேச போறோம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமா சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, அப்படி பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஊராட்சி அளவுல அந்த செயலாளர் அந்த பொறுப்பு எல்லாம் இப்ப இல்லாம இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும். அதையும் தாண்டி இளைஞர்களை கவரக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அங்க அவர் சில விஷயங்கள்லாம் அங்க பகிர்ந்து இருக்கிறாரு. மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொண்டு போற மாதிரியான சில திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவர் சொல்லியிருக்காரு. அவர் அங்க சொல்லப்பட்ட அந்த கோரிக்கைகள், புகார்கள் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப
பொறுமையா வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. காளியம்மாளுமே பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதையுமே வந்து அவர் வந்து ஒரு பக்கம் சொன்னீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, பேனா வச்சுன்னு கிண்டல் பண்ணீங்க, இன்னொரு பக்கம் பொறுமையா கேட்டிருக்காரு. இல்ல இந்த விஷயத்துல நான் கிண்டல் பண்ணல, நிஜமா கிண்டல் பண்ணல. அவர் வந்து அதை வந்து ஏத்து அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, குறிப்பு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன். இப்ப நம்மளே பேசியிருக்கோம் இதற்கு முன்பு வந்து ஒரு பொதுக்குழுக்கான ஒரு ஆயத்தத்துக்கு தான் அவர் கூட்டம் நடத்துறது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து கடந்த கூட்டத்துல எல்லாம் வந்தது. ஒரு சிலர் எல்லாம் சொன்னாங்க. ஆனா தற்போது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணதை வந்து அவர் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. ஓகே, இப்ப அடுத்த கட்டமா அதிமுகவில் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது, வேலுமணி அவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்போட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது மீண்டும் இந்த மாவட்ட செயலாளர் அதாவது பறிக்கப்பட்ட பதவிகளை கொடுக்கறது தொடர்பான அந்த சந்திப்பு தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே அதற்காக தான் அந்த சந்திப்புகள் நடந்துச்சா? நிச்சயமா. இப்ப என்னன்னா, நீங்க போன சட்டமன்றம் இதுக்கு முன்பா ஆளுநர் உரைன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு போயிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போய் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து பார்த்தாங்க. அப்பே ஒரு 7 பேர் பார்க்கல. நம்ம அன்னைக்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். விஜயபாஸ்கர், வேலுமணி உள்ளிட்ட ராகேஷ் இவங்கெல்லாம், ரவி மனோகர் இவங்கெல்லாம் சந்திக்கல. இன்னைக்குமே 4 பேர் போய் சந்திக்கல. நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போய் சந்திக்கிற சூழல் தான் இருந்தது. அதையும் தாண்டி சிவி சண்முகம் வீட்டுல போயிட்டு ஒரு 7 பேர் அன்னைக்கு ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்க. இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சங்கராபுரத்தோட எம்எல்ஏ ராகேஷ் அவரோட அந்த எம்எல்ஏ அலுவலக திறப்பு சிவி சண்முகம் தலைமையில அந்த அலுவலக திறப்பு வந்து நடத்துனாங்க. அதாவது மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சிவி சண்முகம் மட்டும்தான் கோவமா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட ஒரு குரூப் அப்படி தனியா இருக்காங்க. இன்னமுமே ஒரு அதிருப்தியோட தான் இருக்காங்க. அப்படிங்கறத தாண்டி இவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு இல்ல. ஆனா வந்து அதிமுகக்குள்ளே அவங்க வந்து ஒரு தனியா ஒரு தீவு மாதிரி தனியா இருக்காங்க அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்களோட பொறுப்புகள் இன்னும் கொடுக்கப்படல. நீங்க மாநில அளவுல ஏதோ ஒரு பொறுப்பு சும்மா கொடுக்கறதை தாண்டி மாவட்ட செயலா பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கையா இருந்தது. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டு வேலுமணி அவரை வர சொல்லி பொறுப்புகள்லாம் மாவட்ட செயலா பொறுப்புகள் கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதற்கு முன்பாக பல தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் அந்த முக்கியமான தலைவர்கள் பொறுப்புல இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், இந்த அடிப்படையில தான் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புமே வரும் அப்படிங்கிற தகவல்களும் வருது. பார்ப்போம் இதுக்கு அவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறத ஃபுல்லாவே ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் இனிமே இருக்க போறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாலும் நீங்களும் 2 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருப்பீங்க அப்படின்றதான் அவரோட கருத்தா இருக்கு. அப்படி இந்த மாவட்டங்கள் தான் அதை வந்து கொடுக்கலாம். ஆனா அதுக்காக தான் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வந்து வருது. ஓகே, இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் அவருடைய நிலை என்னன்னு தெரியல. அவர் அமைதியாவே இருக்காரு. விஜய் அவருடைய பிறந்த நாள்ல வந்து தாவேகால இணைவாரு அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. இன்னைக்குதான் பிறந்த நாள். அதற்கான சாத்தியங்கள் பெருசா இல்லைன்றதே தெரியும். சனிக்கிழமை தான் சேர்ப்பாங்க. சனிக்கிழமை தான் எல்லாரையுமே சேர்ப்பாங்க. நீங்க வந்து நடுவுல ஒரு நாள் கேட்டீங்கன்னா எப்படி சேர்ப்பாங்க? இல்ல, பிறந்த நாள்னு மென்ஷன் பண்ணி ஒரு தகவல் பிறந்த நாளை ஒட்டி அப்படிதான் சொல்லுவாங்க எப்போதுமே. அப்படி சேரப்போறான்னு சொன்னாங்க. இன்னும் அவருக்கு அங்க எந்த உத்தரவாதங்களும் கொடுக்காமல இருந்திருக்கலாம். இல்ல ஏதாச்சும் பொறுப்பு. இன்னொன்னு அவர் வந்து நம்ம ஏற்கனவே பேசினா அவர் வந்து விஜயை பார்த்து தான் சேருவாரு அப்படின்னு அதற்கான முன்னெடுப்புகள் கூட இன்னும் நடக்காம இருந்திருக்கலாம். அதுதான் காரணமா இருக்கு. இல்ல, சிபிஐ கட்சியை சேர்ந்த சி மகேந்திரன் அவர்கள் அவருமே விஜயை பார்த்து சேர முடியல. நம்மளுடைய நேர்காணல்ல கூட அந்த கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கும் போது, நான் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கலையே, அவரை தான் சந்திச்சு சேரணும்னு ஏதாவது தேவை இருக்கா, கட்சியில சேரணும் அவ்வளவுதான், நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாரு அவரு. ஆமா, அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா விஜயபாஸ்கருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, அதனால விஜய் அவர்கள் எப்போ வந்து அவருக்கு நேரம் கொடுக்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருடைய சேர்க்கை இருக்கும் நிச்சயமா. இன்னொரு பக்கம் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் இதுவரை சைலண்டா இருந்தாங்க, வெளியே வரல. இப்ப அவங்களும் லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்களே. ஆமா, கண்டிப்பா வந்து இந்த மதுராந்தகத்துல ஒரு கூட்டம் வந்து நடத்தினாங்க, மரகதம் குமரவேல் அந்த இணைப்பு விழா அப்படிங்கிறது. அதே மதுராந்தகத்துல நம்ம வந்து ஒரு கூட்டம் போட்டு அதிமுகவோட வலிமையை காட்டணும் அப்படின்னு அதிமுக தலைமை முடிவு பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமுதா அவங்க கலந்துக்கிட்டாங்க, அப்சரா ரெட்டி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரே ஒரு பெரிய ஒரு சிக்கல், ஒரு கூட்டத்திலே வந்து ஒரு அசௌகரியத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேரடியா மரகதம் குமரவேல் அவங்களை வந்து நேரடியா விமர்சனம் பண்ணி தனிப்பட்ட முறையில அவங்கள ரொம்ப மோசமா வந்து இந்த பேச்சாளர்கள் குறிப்பா அமுதா போன்றவர்கள் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி அசௌகரியமான ஒரு சூழலை வந்து உருவாக்கிருச்சு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். ஆனா அதற்கு பிறகு இவங்க 2 பேர் பேசினாங்க. அதற்கு பிறகு கல்யாண சுந்தரம் வந்து பேசினாரு. அவர் வந்து சில விஷயங்கள் வந்து முக்கியமா சொன்னாரு. என்னன்னா, அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஏன் நீங்க முன்னாள் முதல்வரை கூட திமுக கொண்டு போச்சு, ஆனா அதிமுகவோட தொண்டனை வந்து தொட முடியல அப்படிங்கிறத கல்யாண சுந்தரம் வந்து சொல்லியிருந்தாரு.
ஆனா உண்மையிலே கள யதார்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் இரட்டைலைக்கு வாக்களிக்கிற மக்கள் அந்த உணர்வுல இருக்கிறவர்கள் இன்னமுமே என்ன கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வருத்தத்துல இருக்காங்க. இன்னமுமே அப்படியே எல்லோருமே கட்சி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஆனா அடிப்படையிலுமே பல மாவட்டங்கள்ல அந்த கட்டமைப்புமே காலி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்ப அத தொண்டர்களை தக்க வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நிர்வாகிகள், ஆமா, பொறுப்பாளர்கள் தான். அவர்கள் வந்து அடுத்த கட்ட தங்களோட எதிர்காலத்தை நோக்கி மூவ் ஆகுறத பார்க்க முடியுது. ஆமா. நீங்க அது அவங்கள தக்க வச்சாதான் தொண்டர்களையும் தக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல 6 தொகுதிகளுக்கான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 8 மாவட்ட நகர செயலாளர்கள்ல 2 பேரு, ஒன்றிய செயலாளர்கள்ல பெரும்பான்மையோர் அந்த கூட்டத்துக்கு வந்து வராதது அப்படின்னு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாவே 6 தொகுதிக்குமே சேர்த்து நீங்க ஒரு 600-700 பேர் தான் மொத்தமாவே வந்திருக்காங்க. அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இதற்கு முன்பாலாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி அடிப்படையா கட்டமைப்பா கீழே வந்து கீழ்நிலையிலுமே பலர் வந்து கட்சி விட்டு போயிட்டு இருக்க அந்த சூழல் தான் இருக்கு. இப்ப கல்யாண சுந்தரம் அவர்கள் லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்றத பேசணும். அவர் ஏன் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. வந்து நமது அம்மா இந்த இதழ் பொறுப்புல இருந்தும் அவர் வந்து வெளியில இருந்தாரு. அவர் என்ன யோசிச்சாரு? அப்புறம் அவர் பேசுறதுக்கு ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்களா? இல்ல அவர் மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல தொடர்ச்சியாவே யாருமே வந்து எப்படி தாவேக்கால வந்து குறிப்பிட்ட 4 பேர் சொல்லியிருக்காங்களா, ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் சந்திக்கணுமோ, அதே மாதிரி இங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்திக்க முடியாது. ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KP முனுசாமி இவங்க தான் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சாங்க. ஊடக விவாதங்கள் கூட யாருமே பெருசா வர்றதில்ல. மற்ற விஷயங்கள் ஏதாவது RB உதயகுமார் அவரா வந்து சில வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருப்பாரு. நான் தான் ஊடகம் எனக்கு. ஆமா, அவரு சில வீடியோக்கள்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாரு. அப்படி எல்லோருக்குமே வந்து பொதுவா வந்து ஊடகங்கள்ல பேசுறது, பொதுவா அந்த விஷயங்கள் இருந்தது. கூட்டங்கள்ல பேசுற இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே பொது ஊடகத்துல பேசுறது அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருந்தது. அது இனிமே வந்து அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில எதுவும் இல்ல. அவர் கட்சியோட அந்த இணக்கமா அப்படிதான் இருக்காரு. அவருக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமாக எந்த மாவட்டங்கள்ல வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க, கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது, அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.